மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. தொண்டை நாட்டு திவ்யதேசங்களை எல்லாம் அனுபவித்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார் திரு அட்டபுயகரத்தான் என்கின்ற எம்பெருமானை அனுபவிக்கின்ற ஒரு பிரக்கிரியை மிகவும் விலட்சணமாக அமைந்துள்ளது. அதாவது அந்த எம்பெருமானை அனுபவிக்கின்ற ஆழ்வார் ஒரு நாயகி நிலையை அடைகிறார். கண்முன்னாலே அந்த எம்பெருமானை காணுகின்ற பொழுதும் அந்த எம்பெருமானுடைய பெருமைகளிலே மூழ்கி இவர் யார்கொல் இவர் யார்கொல் என்று இவர் கேட்க உடனே அட்டபுயகரத்தேன் என்று தாமே அவரே சொன்னதாக அவள் கூறுகிறாள், பரகால நாயக்கி கூறுகிறாள் என்று பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அதிலே அந்த எம்பெருமான் அவளுக்கு தன்னுடைய அந்த அடியவர்களுக்காக தான் செய்த செயல்கள் அதெல்லாம் கீழ்ப்பாசுரங்களிலே காட்டினார். அதாவது அவன் வாமனனாய் அவதரித்து தேவர்களுடைய துயர் தீர்த்தது, நரசிங்கனாய் அவதரித்து பிரகலாதனுடைய துயர் தீர்த்தது, கண்ணனாய் அவதரித்து அடியவர்களுடைய விரோதிகளை அழித்தது என்று பல பல செய்திகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். இப்பொழுது 7வது பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய ஒரு வடிவழகு, அந்த வடிவழகு என்ன அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு, இவ்வளவு அழகுடைய இவர் யார் என்று நான் கேட்டேன். கண்முன்னாலே நிற்கிறவர் என்னுடைய நாயகர் தானோ என்ற எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட எனக்கா இப்படி எம்பெருமான் காட்சி தருகிறான் என்று நினைத்தவாறே அது அவன்தானா என்ற ஐயமும் ஒரு புடை தோன்றுகிறது அல்லவா. ஆகையினாலே இவர் யார் என்று கேட்கிறாளாம். முழுகி வண்டாடிய தண்டுழாயின் மொய்மலர் கண்ணியும் மேனி அஞ்சான் திழிய கோலம் இருந்தவாறு எங்கனம் சொல்லுகே நோவினல்லார் எழுதிய தாமரையன்ன கண்ணும் ஏந்தெழிலாகமும் தோடும் வாயும் அழகியதாம் இவரார் கொலென்ன அட்டபுயகரத்தேன் என்னாரே. அந்த எம்பெருமானுடைய வடிவழகு அது எப்படி இருக்கிறது என்றால் அந்த மேனியை வர்ணிக்கிறார். திருமேனி முழுசி வண்டாடிய தண்டுழாயின் மொய்மலர் கண்ணியும், இந்த வண்டுகள் முழுசி ஆடி என்று தெரிவிக்கின்றார். அதாவது நல்ல நிலத்திலே பூத்த திருத்துழாய், அந்த திருத்துழாய் மலரை எம்பெருமான் அணிந்து கொண்டிருக்கின்றான். அந்த மலரிலே தேன்கள் எல்லாம் பெருகுகின்றன. அப்படி தேன் பெருகுகின்ற பொழுது அந்த தேனை பருகுவதற்காக வந்திருக்கிற வண்டுகள் அப்படியே முழுகி குடைந்து ஆடுகின்றனவாம் அந்த திருத்துழாய் மாலையிலே. அதை வர்ணிக்கிறாள் முதல் வரியிலே. முழுசி வண்டு ஆடிய தண்டுழாயின் கண்ணி, கண்ணி என்றால் மாலை, அந்த தண்டுழாயின் மொய்மலர் கண்ணியும். அப்படி அந்த எம்பெருமான் திருத்துழாய் மாலை சாத்தி இருக்கிற அழகு, அந்த அழகே தனி. அதற்கு மேலே அந்த எம்பெருமானுடைய திருமேனி மேனி அஞ்சாந்து இழிசிய கோலம் இருந்தவாறும், அந்த மேனியிலே அந்த சாந்து இழிசிய கோலம் என்கிறார். சந்தனத்தை அணிந்திருக்கிற அழகு, எந்தெந்த அவயவங்களிலே எல்லாம் சந்தனங்களை அணிந்து கொள்ள வேண்டுமோ அதுவும் அவை மிகவும் அழகாக அணியப்பட்டிருக்கின்றன என்று அந்த கோலத்தை நினைத்தால் அது இன்னும் நெஞ்சை அப்படியே வசப்படுத்துகிறது. முழ்சி வண்டாடிய தண்டுழாயின் மொய்மலர் கண்ணியும் மேனி அஞ்சாந்து இழிசிய கோலம், மேனியிலே சாந்து இழிசிய கோலம் என்றால் சாந்தை பூசி இருக்கின்ற அழகு, அதெல்லாம் பார்த்தாலாம். இவள் பார்த்தால் எப்படி இருக்கிறது? இருந்தவாறும் எங்கனம் சொல்லுகேன், நான் எப்படி வர்ணிப்பேன்? அதை என் வாயால் வர்ணிக்கவே முடியவில்லையே, இது எப்படி இருக்கிறது என்றால் மேலே சொல்லுகிறாள். அவனுடைய திருமேனியினுடைய மற்ற அவயவங்கள், அவனுடைய திருக்கண்கள் என்ன, அவனுடைய திருவாகம் என்கின்ற மார்பு என்ன, அதற்கு மேலே அவனுடைய அழகிய தோள்கள் என்ன, இவர்களெல்லாம் எப்படி இருக்கின்றன என்றால் எழுதிய தாமரை அன்ன கண்ணும், சித்திரத்திலே எழுதினார் போல இருக்கக்கூடிய தாமரை கண்கள் என்கிறார். அதாவது எம்பெருமானுடைய கண்கள் அவை நிஜமான கண்களா அல்லது ஒரு அழகான சித்திரமா என்று கூட நம்மாலே அறிந்து கொள்ள முடியவில்லை. அவ்வளவு அழகாக இருக்கிறான் என்று சொல்லுகிற எழுதிய தாமரை அன்ன கண்ணும் ஏந்தெழிலாகமும், ஏந்தெழிலாகம் என்றால் ஏந்துகின்ற எழிலாகம், மிகவும்
அழகை உடைய அந்த எம்பெருமானுடைய திருமார்பு தோளும் அந்த திருத்தோள்கள் எழுதிய என்கிறது, சித்திரத்திலே எழுதிய என்ற சொல் இது எல்லாவற்றுக்குமே நாம் கொள்ளலாம். எழுதிய தாமரை என்ன கண்ணும், எழுதிய ஏந்தெழில் ஆகமும், எழுதிய அழகிய தோள்களும் என்று இப்படி கொள்ளலாம். ஏந்தெழிலாகமும் தோளும் அழகியதாம் இவரார் கொலனை, இவ்வளவு அழகாக இவர் எழுந்தருளி இருக்கிறாரே. சாட்சான் மன்மதா தாசாம் அவிரபூச்சௌரிகி என்று சொல்லப்பட்டபடி அந்த இடத்திலே அப்படி அந்த கோபிகைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவதற்காக அந்த எம்பெருமான் எழுந்தருளின பொழுது அவன் எப்படி எழுந்தான்னு கேட்டா, அப்படியே சாட்சான் மன்மதா என்று மன்மதனுக்கும் மன்மதன் போலே என்றோ அவன் இருந்தான் என்று சொன்னார்களே. அதுபோல இங்கே அந்த எம்பெருமானுடைய அழகு எழுதிய தாமரையன்ன கண்ணும் ஏந்தெழில் ஆகமும் தோளும் வாயும் அழகியதாம் இவரார் கொலென்ன, இவர் யார்கொல் இவ்வளவு அழகாக இருக்கிறாரே என்று அப்படி கேட்டவுடனே என்ன சொன்னார் அவர்? அட்டபுயகரத்தேன் என்னாரே. அம்மா, இத்தனை அழகும் யாருக்காக? எல்லாம் உனக்காகத்தான். உன்னை நான் வசீகரிப்பதற்காக ஒன்றோ இப்படி நான் அழகான தோற்றத்தோடு வந்து நிற்கிறேன். இப்படி நான் திருத்துழாய் மாலை அணிந்த விசேஷம் என்ன, இப்படி சந்தனத்தை பூசிக்கொண்டு வந்திருக்கிற நிலை என்ன, எல்லாம் உனக்காகத்தான் என்று சொல்லுபவன் போலே அவன் என்ன சொன்னான் என்று கேட்டால், அட்டபுயகரத்தேன் என்னாரே, நான் தான் அட்டபுயகரத்தேன், அட்டபுயகரத்திலே எழுந்தருள் இருக்கின்றவன் என்று சொன்னான் என்று அந்த எம்பெருமானுடைய வடிவழகை இந்த பாசுரத்திலே வர்ணித்தவள். மேலே அடுத்தபடியாக 8வது பாசுரம். அந்த 8வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்றால், அந்த எம்பெருமான் பிராட்டியோடும் சங்கு சக்கரங்களோடும் எழுந்தருள் இருக்கின்ற அந்த அழகு இதை காட்டிலும் விஞ்சி என்றோ இருக்கிறது என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். மேவி அப்பாலும் விண்ணோர் வணங்க வேத முறைப்பர் முன்னீர் மடந்த தேவி அப்பால் அதிர் சங்கமிப்பால் சக்கரம் மத்திவர் வண்ணமெண்ணில் காவியொப்பார் கடலேயுமொப்பார் கண்ணும் வடிவும் நெடியராய் என் ஆவியொப்பார் இவரார் கொலென்ன அட்டபுயகரத்தே நின்னாரே. மேவி எப்பாலும் விண்ணோர் வேதமுறைத்து வணங்க, எம்பெருமானை சூழ்ந்து கொண்டு எல்லா திக்குகளிலேயும், விண்ணோர்கள் என்றால் பரமோதத்தில் இருக்கிற நித்திய சூரிகள் என்றும் கொள்ளலாம், அல்லது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்கள் என்றும் நாம் கொள்ளலாம். இப்படிப்பட்ட எப்பாலும் விண்ணோர் மேவி வணங்க, வேதமுறைத்து அவனை வணங்குகின்றார்களாம். அப்படி வேதங்களில் இருக்கக்கூடிய புருஷ சூக்தம், ஸ்ரீ விஷ்ணு சூக்தம் முதலான ஸ்துதிகளை எல்லாம் சொல்லி அந்த எம்பெருமானை துதிக்கிறார்கள் என்றால் எவ்வளவு மேன்மையுடையவனவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மேவி எப்பாலும் விண்ணோர் வணங்க வேதமுறைப்பர், விண்ணோர் வேதமுறைத்து வணங்குவர் என்று தெரிவிக்கின்றார். அங்கே அந்த எம்பெருமானிடத்தில் யார் இருக்கிறார்கள் என்னால் பக்கத்திலே நமக்கெல்லாம் புரகாரம் செய்வதற்காக முன்னீர் மடந்தை தேவி. முன்னீர் மடந்தை என்னால் அது அதாவது கடலிலே இருந்து தோன்றியவளான பெரிய பிராட்டியாரை சொல்லுகிறது என்றும் கொள்ளலாம். அல்லது முன்னீர் என்னால் அந்த கடலாலே சூழப்பட்ட பூமிக்கு அதிபதியான பூமி பிராட்டி என்று முன்னீர் மடந்த தேவி என்றால் அது பெரிய பிராட்டியாரை சொல்லுவதாகவோ அல்லது பூமி பிராட்டியை சொல்லுவதாகவோ கொள்ளலாம். முன்னீர் மடந்த தேவி. அதற்கு மேலே அப்பால் அதிர் சங்கம் இப்பால் சக்கரம் என்று பார்க்கிற பொழுது இந்த திருக்கரத்திலேயோ சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கிறான், அந்த திருக்கரத்திலேயோ சங்காயுதத்தை ஏந்தி இருக்கிறான். என்ன அழகு, என்ன அழகு! வெறும் புறத்திலேயே அவனுக்கு ஆலத்தி வழிக்க வேண்டி இருக்க அவன் இப்படி சங்கு சக்கரங்களோடும் பிராட்டியோடும் சேர்ந்து எழுந்தருளி இருக்கிறான் என்று அந்த அழகையெல்லாம் வர்ணிக்கிறார். அப்பால் அதிர் சங்கம் இப்பால் சக்கரம். அவனுடைய திருமேனி எப்படி இருக்கிறது என்றால் காவியொப்பார் கடலேயும் ஒப்பார். கீழ்ப்பாசுரத்திலே தெரிவித்தார் போல காவி என்னால் காயாம்பூ, காயாம்பூனுடைய நிறத்தை உடையவனாயிருக்கின்றான், கடலுடைய நிறத்தை உடையவனாயிருக்கின்றான் என்று காவியொப்பார் கடலேயும் ஒப்பார். கண்ணும் வடிவும் நெடியராய். அவனுடைய திருக்கண்கள் நீண்ட கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்று தெரிவித்தாரே. ஆனாலே அவனுடைய நெடிய கண்கள் என்ன, அதற்கு மேலே வடிவு, அந்த திருமேனி, நெடிய திருமேனி, இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது என் ஆவியொப்பார். என் ஆவி என்னால் எப்படி என்னுடைய பிராணனை விட்டு என்னாலே தரித்திருக்க முடியாதோ அதுபோல இவ்வளவு அழகுடைய இவனை விட்டும் என்னாலே தரித்திருக்க முடியாது. ஆகையினாலே
இவர் என் ஆவி ஒப்பார், என்னுடைய பிராணனையே ஒத்தவர் இவர் என்று அந்த அஷ்டபுஜகரத்து எம்பெருமானுடைய அழகையெல்லாம் கண்டவுடனே தன்னுடைய உயிரே அவன் மேலேதான் இருக்கிறது என்பது போல இப்படி கண்ணும் வெடியும் நெடிவராய் என் ஆவியொப்பார் இவராறுகொல் என்ன, இவ்வளவு அழகா இருக்கிறாரே, இவர் யார்கொல், இவர் யார்கொல் என்று நான் கேட்டேன். உடனே என்ன சொன்னார், அம்மா இத்தனை அழகும் யாருக்காக, எல்லாம் உனக்கு அனுகிரகம் செய்வதற்காக. அதனால்தான் நான் அப்படி பரமபதத்திலோ மற்றொரு இடத்திலோ இல்லாமல் இந்த இடத்திலே நீ வந்து சேரும்படியான இந்த அட்டபுயகரத்திலே வந்திருக்கிறேன் என்பதை கொண்டே நீ தெரிந்து கொள்ளலாமே. அட்டபுயகரத்தேன் என்னாரே, நான் எப்படிப்பட்டவன் என்னால் இப்படி உனக்கு அனுகிரகம் செய்வதற்காகத்தான் நான் இத்தனை அழகுகளையும் கொண்டிருக்கிறேன், உன்னை வசீகரிப்பதற்காகத்தான் நான் இத்தனை அழகுகளையும் கொண்டிருக்கிறேன், அதற்காகத்தான் இப்படி நான் இந்த திவ்ய தேசத்திலேயும் வந்து எழுந்தருளியிருக்கிறேன் என்பது போல அவர் தம்முடைய திருவாக்காலே தாமே என்னை பார்த்து அட்டபுயகரத்தேன் என்னாரே, நான் தான் அட்டபுயகரத்திலே எழுந்தருளியிருப்பவன். அட்டபுஜ அகரம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். அட்டபுஜ கிரகம் என்று கொள்ளலாம் அல்லது அட்டபுஜ அகரம் என்றும் கொள்ளலாம். அப்படிப்பட்ட அட்டபுஜ அகரத்திலே நான் எழுந்தருளியிருப்பவன் என்று இப்படியாக தன்னை விரும்புகின்ற அந்த நாயகிக்கு அவனே தெரிவித்தான் என்று பிராட்டி, அதாவது பரகால நாயகியினுடைய நிலையிலே இருந்து கொண்டு திருமங்கை ஆழ்வார் தாமே அருளி செய்கின்றார். இதே போல அனுபவம் இன்னமும் கொஞ்சம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.